வெல்கம் டு பிகேஆர் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேவர்ஸ் கீ ரிலேட்டடாக ஃபேவர்ஸ் கீல மாடிஃபிகேஷன் குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட். குவாசி மீன்ஸ் similar to favors key. Okay, quasi. ஸோ ஒரு குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ரெண்டு விதமான சப்ஸ்டிட் நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா டைஹாலோ கீட்டோன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆல்ஃபா பிரைம் டைஹாலோ கீட்டோன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், Cl2. இது டைஹாலோ, ஆல்ஃபா டைஹாலோ. வேற என்ன சப்ஸ்டிரேட்? ஸோ சி டபுள் பாண்டோ பக்கத்து கார்பன் ரெண்டுலேயுமே ஹாலஜன். ஸோ ஆல்ஃபா பிரைம் டைஹாலோ கீட்டோன். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன், ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனில் ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பேர் குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட். மெக்கானிசம் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே சிமிலர் தான், பட் லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு இங்கே வேரியேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் மெக்கானிசம் மாதிரி தான் ஈத்தாக்சைடு எடுத்துக்கிறோம். என்ன ஆகும்? ஈத்தாக்சைடு எடுக்கிறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு கார்பானியான் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற கார்பானியான் குளோரின் கண்டெய்னிங் ஹாலஜன் கண்டெய்னிங் கார்பன் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால ஹாலஜன் வெளியே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட். இங்க சின்ன வேரியேஷன் இருக்கு. ப்ரீவியஸ் கேஸ்ல நம்மளுக்கு ஒரு ஹாலஜன் தான் இருந்துச்சு, ஆனா இங்க ரெண்டு ஹாலஜன் இருக்கனால ஒரு அடிஷனல் ஹாலஜன் ஹேங் ஆன் பண்ணிரும். அடுத்த ஸ்டெப் நம்ம பார்த்த மாதிரி OET மைனஸ் அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த O மைனஸ் ஷிஃப்ட் ஆகுறப்ப இந்த பாண்ட் கிளீவ் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த பாண்ட் ரெண்டு, இந்த பாண்ட்ல இந்த பாண்ட் கிளீவ் ஆகிற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த பர்டிகுலர் மெக்கானிசம்ல அது நடக்காது. அப்ப என்ன நடக்கும்? ஸோ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு செகண்ட் ஹாலஜன் ரிமூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். OET இந்த CHஓட அட்டாச்சா இருக்கு, இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? COOET. இந்த கார்பனோட அட்டாச்சா இருக்கு. ஸோ CH. இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டபுள் பாண்ட் அது எதோட அட்டாச்சா இருக்கு? இந்த கார்பனோட. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஃபீனால் ரிங் இருக்கு. ஸோ இது என்ன ப்ராடக்ட்? ஈথাইল சினமேட், சினாமிக் ஆசிடோட எஸ்டர். ஸோ குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஆல்கீன் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட வித்தியாசமா இருக்கும். அங்கே எஸ்டர் ஃபார்ம் ஆகும், இங்கே எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகுது, பட் இட் வில் பி அன் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். ஸோ எஸ்டர் கார்பன், பக்கத்து கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா கார்பன். ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ இது நான் என்ன எடுத்திருக்கேன்? நான் ஆல்ஃபா டைஹாலோ கீட்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ஆல்ஃபா பிரைம் டைஹாலோ கீட்டோன் எடுத்துக்குவோம். ஸோ மெக்கானிசம் எழுதி பார்த்தீங்கன்னா நல்லா தரோவாயிரும். ஸோ ஸ்டேபிள் கார்பானியான் ஃபார்ம் ஆகும்.
உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் என்ன கொடுக்கும்? சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட். இப்போ இங்க ஒரு ஹாலஜன் பேலன்ஸ் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அகைன் என்ன பண்றேன், நான் பேஸ் வச்சு அட்டாக் பண்றேன். OET மைனஸ் வச்சு அட்டாக் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு டெட்ராய்டில் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். மைனஸ் OET CH2 கார்பன்ல என்ன இருக்கு? ஹாலஜன் இருக்கு, ஒரு ஃபீனால் ரிங் இருக்கு. அதே மாதிரி இங்க O மைனஸ் ரிவர்ட் வர்றப்ப எனக்கு இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாண்ட் கிளீவேஜ் இருக்காது, சைக்ளோப்ரோபேன் ரிங் கிளீவேஜ் இருக்காது. ஹாலஜன் ரிமூவலுக்கு என்ன ஸ்டெப் நடக்கணுமோ அது நடக்கும். ஸோ இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் அண்ட் Cl வெளியேறிடும். எனக்கு என்ன கொடுக்கும்? ஸோ இந்த COET எதோட அட்டாச் ஆயிருக்கு? இந்த பாண்ட் இப்போ க்ளீவ் ஆயிடுச்சு. இந்த பாண்ட் க்ளீவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு COET இந்த கார்பனோட அட்டாச்சா இருக்கு. கார்பன் என்ன இருக்கு? ஃபீனால் ரிங் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. டபுள் பாண்ட் CH2. அதே தான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். பட் இது ஒரு வித்தியாசமான எஸ்டர். ஸோ டிஃப்ரெண்ட் எஸ்டர். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட டிஃப்ரெண்டான எஸ்டர். ஆனால் இன் ஜென்ரல் என்ன ஆகுது? ஒரு ஆல்கீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ குவாசி ஃபேவர்ஸ்கி. ஸோ குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் கிடைக்கும். ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட் நமக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகும். குவாசி ஃபேவர்ஸ்கியில் டைஹாலோ கீட்டோன்ஸ் இருக்கிறதுனால மெக்கானிசம்ல லாஸ்ட் ஸ்டெப்ல வேரியேஷன் இருக்கும். அந்த லாஸ்ட் ஸ்டெப் வேரியேஷனால என்ன இருக்குது? எனக்கு ஒரு ஆல்கினைல் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். நம்ம பார்த்த குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்டை ஜாம் 2022 கொஸ்டின்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் நம்பர் 14, the major product formed in the following reaction. அவங்க கொடுத்திருக்கிறது ஆல்ஃபா பிரைம் டைஹாலோகீட்டோன் in presence of sodium methoxide. ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு என்ன தெரியுது? இது ஒரு குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். குவாசி ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும்? நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் கிடைக்கும். ஸோ எஸ்டர் கண்டிப்பா எஸ்டர் கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏல எஸ்டரே கிடையாது, ஆப்ஷன் டியும் எஸ்டர் கிடையாது, ஆப்ஷன் பில ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு, பி தப்பு, டி தப்பு. ஸோ ஆப்ஷன் சி பார்த்தோம்னா கரெக்டா எஸ்டர் பக்கத்து கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்ன செய்யலாம்? ப்ராடக்டை பிக் பண்ணிடலாம். மெக்கானிசம் எழுதாமலே நம்மளுக்கு கான்செப்ட் நல்லா தெரியும். ஸோ அது கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா நம்ம ஆன்சரை ஜீரோ டவுன் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர். ஸோ வித்தின் செகண்ட்ஸ் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஹோப் இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெக்கானிசம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.